லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். 3வது கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. முக்கியமாக கருதக்கூடிய உத்தரப்பிரதேசம், கர்நாடகா போன்ற மாநிலங்களில் பெண்கள் அதிக அளவில் வாக்களிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே அகிலேஷ் யாதவ் சொல்லியிருந்தார், முதல் 2 கட்ட தேர்தலிலும் பாஜகவுக்கு மக்கள் சரியான பாடத்தை புகட்டி இருக்கிறார்கள், 3வது கட்ட தேர்தலிலும் ஒரு படுதோல்வியை பாஜக சந்திக்கும்னு சொல்லியிருந்தார். உத்தரப்பிரதேசத்துடைய கள நிலவரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அகிலேஷ் யாதவ் சொன்னது தான் உண்மை. ஏன்னா அவங்க களத்தில் பாஜகவை சவாலோடு சந்தித்து இந்த முறை வீழ்த்துவோம்னு ஏற்கனவே உறுதி எடுத்தாங்க. 2 கட்ட தேர்தலில் நாடு முழுவதும் அது நிரூபிக்கப்பட்டிருக்குது. 3ஆம் கட்ட தேர்தலில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் 10 தொகுதிகளும் யாதவர் முஸ்லீம் சேர்ந்து முடிவெடுத்தால் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறும் அப்படிங்கிறத நாங்கள் கள நிலவரம். குறிப்பாக இந்த 10லையும் கூட 3 தொகுதிகளில் அகிலேஷுடைய குடும்பமே போட்டியிடுது. 3 தொகுதிகள் அகிலேஷ் மனைவி உட்பட ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்குதுன்னு தான் கள தகவல்கள் சொல்லுது. பாஜக மிகப்பெரிய அளவுக்கு ஆட்டம் கண்டிருக்கிறது அப்படிங்கிறத மோடியினுடைய பிரச்சார முறையே சொல்லி காட்டுது. மட்டுமில்லை, அவர் போய் கடைசியாக ராமர் கோயிலில் போய் சரணாகதி அடைஞ்சு இதுதான் வேறு வழியே இல்லை, ராமரை வச்சாலாவது ராமர் கோயிலை வச்சாலாவது ஏதாவது கொஞ்சம் ஓட்டை வாங்கிட முடியாதான்னு அவர் தவிக்கிறாரு. அது நல்லா தெரியுது. அமித்ஷா பேச்சில் பதட்டம் தெரியுது, மோடி பேச்சில் பதட்டம் தெரியுது. என்ன பேசுகிறதுன்னு அவங்கள்ட்ட சப்ஜெக்ட் இல்லை. திரும்ப 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 அந்த முஸ்லீமு, நம்ம லல்லு பிரசாத் யாதவ் சொன்ன மாதிரி ஹிந்தியில் லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்குது. ஆனால் அவர் மாடு, பசு, முஸ்லீமு, பாகிஸ்தானு இப்படின்னு கொஞ்சம் ஒரு 10 வார்த்தையை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னார் இல்லையா? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப குறிப்பாக பிரியங்கா காந்தியினுடைய எழுச்சி இதுவரையிலும் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் அலை, அவங்க போகிற இடமெல்லாம் கூட்டம். அதே சமயம் மோடிக்கு ஒரு பெரிய வரவேற்பு இல்லாத ஒரு சூழலை பார்க்குறோம். அவங்க வைக்கக்கூடிய வாதம் முக்கியமானது. மோடி ரொம்ப பலவீனமான வாதங்களை வைக்கிறாரு, வெறுப்பு அரசியல் செய்கிறாரு. ஆனால் பிரியங்கா மக்கள்கிட்ட போய் என்ன கேட்குறாங்கன்னா, மோடி இந்த 10 ஆண்டுகளில் செய்தது என்ன, அதை சொல்லுங்கள், அதுக்கு பதில் சொல்லுங்கள். தாலியை பற்றி பேசினார் மோடி, தாலிக்கு சரியான எதிர்கேள்வியை வச்சாங்க பிரியங்கா, பதில் இல்லை மோடிகிட்ட. பாகிஸ்தானை பற்றி பேசிகிட்டு இருந்தார். ராகுலை பாகிஸ்தான் விரும்புது, ராகுல் பிரதமர் ஆகணும்னு பாகிஸ்தான் ஆசைப்படுது, ராகுல் வந்தால் தான் பாகிஸ்தானுக்கு ஏதுவான கொள்கைகளை வகுப்பாருன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க, துல்லிய தாக்குதலை கண்டு பாகிஸ்தான் பயப்படுது, அதனால ராகுல் வந்தால் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பிரச்சாரத்தில் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு தான் அந்த சிவசேனா எம்பி பதில் கொடுத்துருக்காங்க, பிரியங்கா சதுர்வேதி. ஆமாம், பாகிஸ்தானை பற்றி மோடி பேசலாமா, போய் நவாஸ் ஷெரீப் பிறந்தநாள் விழாவில் பங்கிட்டு பிரியாணி சாப்பிட்டு வந்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான கேள்வி. அதுபோல் ஏற்கனவே லாகூருக்கு பஸ் விட்டது யார்? பிஜேபி. ஜின்னாவுடைய நினைவிடத்துக்கு போய் ஜின்னா போல் ஒரு மதசார்பற்ற தலைவர் உண்டான்னு புகழாரம் சூட்டினது யார்? அத்வானி. அப்போ வாஜ்பாய் பஸ் விட்டார். அப்புறம் கார்கில்ல பாகிஸ்தானை சார்ந்தவர்களெல்லாம் உள்ளே விட்டது யார்? கார்கில் போரே எல்லையில் நடந்தது கிடையாது, இந்தியாவுக்கு உள்ளே நடந்தது. அவங்க ஊடுருவி உள்ளே வந்துட்டாங்க. ஊடுருவி வந்தது கூட தெரியாமல் இவங்க வேடிக்கை பார்த்து விட்டு அல்லது தடுக்க தவறி விட்டு அதுக்கப்புறம் அவங்க உள்ளே கூடாரம் விட்டு உட்கார்ந்த பிறகு விரட்டி விட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வந்துச்சு. அப்போ அந்த அளவுக்கு இவர்களுடைய எல்லை பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருந்தது. அன்னைக்கு முழுக்க முழுக்க அது ஒரு பெரிய வாஜ்பாய் அரசினுடைய ஒரு தோல்வி தான் அது. அதுக்கு பிறகு இந்திய மக்கள் கொந்தளித்து நம்முடைய இராணுவ வலிமையை கொண்டு நம்ம வெற்றி பெற்றோம். அப்போ இவங்க உள்ளே விட்டதுங்கிறது இவங்களுடைய பலவீனம் தானே. அப்போது அன்னைக்கு கார்கில்ல அவங்க ஊடுருவ விட்டது, லாகூருக்கு பஸ் விட்டது, பிரியாணி சாப்பிட்டது, பிறந்தநாள் கொண்டாடினது, ஜின்னாவை புகழ்ந்தது எல்லாமே பிஜேபி. இதில் எங்கே வருது காங்கிரஸ்? அப்போ பிஜேபி வந்தால் இவங்களை காட்டி அவங்க அங்கே ஒரு அரசியல் பண்ணுவாங்க, அவங்கள காட்டி இங்கே இவர் ஒரு அரசியல் பண்ணுவார். இப்படி பாகிஸ்தானுக்கும் பிஜேபிக்கும் தான் தொடர்பு இருக்கிறதே தவிர காங்கிரஸுக்கு எந்த தொடர்பும் இல்லை. காங்கிரஸ் களத்தில் வீழ்த்தி இருக்கிறது பாகிஸ்தானை. இல்லை, மோடி இந்தியாவை ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறாரு, மற்ற நாடுகள்லாம் இந்தியாவை பார்த்து இப்போது சூழலில் அச்சப்படுது, ராகுல் காந்தி வந்தால் அது வராதுன்னு தானே சொல்கிறாங்க பாஜகவினர். அதாவது பல வளர்ந்த நாடுகள் இன்னைக்கு கண்டிக்குது மோடியை. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது விஷயத்துலையும் சரி, இங்கே நடக்கக்கூடிய இந்த எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதிலும் மோடி அரசு எப்படி செயல்படுதுங்கிறத இன்றைக்கி ஜெர்மன் கண்டிச்சிருக்காங்க, ஐநா கண்டிச்சிருக்கு, அமெரிக்கா எதிர்த்து கருத்து சொல்லியிருக்கு, உலக ஊடகங்கள் எல்லாம் இந்த அணுகுமுறையே சரியில்லை, இந்தியாவில் ஒரு ஜனநாயகமே கேள்விக்குறியாகி இருக்குது, ஒரு மத சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தொடர்ந்து எழுதிக்கிட்டு வர்றாங்க. எலான் மாஸ்க் அவருடைய பயணத்தை இங்கே ரத்து செஞ்சுட்டு சீனாவுக்கு போயிருக்கார்.
இந்தியாவுக்கு வர வேண்டியவர் அதை ரத்து செஞ்சுட்டு சீனாவுக்கு போயிருக்காரு அப்படின்னா அது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இங்கே என்ன நடக்குது. இனி மோடி வரமாட்டார், மோடி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. 2-3 கட்ட தேர்தல் தெரிஞ்சிருச்சு இல்லை. இங்கே எல்லாம் நம்ம பார்க்குறத விட அவங்களுக்கு சோர்ஸ் அதிகம். வளர்ந்த நாடுகள் எந்தெந்த நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத உற்று கவனிக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு அசைவையும் தெளிவாக பார்க்குறவங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்ஸ் அந்த மாதிரி. அப்போ அவங்களுக்கே தெரியுது ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் பிஜேபி பின்னடைவை சந்திக்குது, மோடி பதற்றத்தில் இருக்காரு, அதனால தான் அவர் இப்படி பேசுகிறாரு, என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியல, என்ன சொல்லணும்னு தெரியல. பிரியங்கா காந்தி அழகான ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்கல்ல, மிக சிறந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக சாதித்தது என்ன, 70 ஆண்டுகளில் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள். காங்கிரஸை கேட்கிறாங்க. ஐஐஎம், ஐஐடி, ஹெச்ஏஎல், எய்ம்ஸு, பெல்லு, பக்ரானங்கள் போன்ற பெரிய அணைகள், பாசன திட்டங்கள், மின் திட்டங்கள், பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள், எஸ்ஏஎல், என்டிபிசி, ஓஎன்ஜிசி, பிபிசிஎல், கோல் இண்டியா, ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ என தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனத்தை காங்கிரஸ் உருவாக்கியது. கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் என்ன சாதித்தீர்கள் என்று பொதுமக்களிடம் கூறவில்லை, ஏன் கூறலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எதிர்கேள்வியிலே இவ்வளோ பெரிய பட்டியலை போடுறாங்க, நாங்கள் என்ன செய்தோம்னு. காங்கிரஸ் என்ன செய்தது என்று ஒரு பட்டியலை பிரியங்காவால் போட முடிகிறது. 60 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து நாங்கள் இவ்வளோ பெரிய நிறுவனங்களை உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுது. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இந்த நிறுவனங்களை பூரா சீர்குலைச்சிருக்கீங்க. இதில் அவங்க பட்டியல் போடாததில் எல்ஐசி இருக்கு, இன்னும் நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு, பல துறைமுகங்கள், பல விமான நிலையங்கள் எல்லாம் அரசின் சொத்தாக இருந்தது. அரசுக்கே விமானம் இருந்தது. இன்னைக்கு அரசுக்கு விமானம் இருக்கா? உலகத்தில் அரசுக்கு விமானம் இல்லாத நாடே கிடையாதுங்க, இந்தியா இருக்குது. இவ்வளோ பெரிய நாட்டுக்கு சொந்தமாக விமானம் கிடையாது. இதெல்லாம் பார்க்குறோம். அதேமாதிரி எல்லா ஏர்போர்ட்டும் அதானிக்கு போயிடுச்சு, எல்லா துறைமுகங்களும் அதானிக்கு போயிடுச்சு, அம்பானிக்கு போயிடுச்சு. பெரிய பெரிய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள்லாம். பிஎஸ்என்எல் இன்னைக்கு என்ன ஆச்சு? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் இன்னைக்கு வந்து பேய் பங்களா மாதிரி இருக்குது, எல்லா ஆஃபீஸும் மூடி கிடக்குது. இன்னைக்கு 5Gயில் பிஎஸ்என்எல்லுடைய பங்களிப்பு என்ன? 2Gயில் பிஎஸ்என்எல் எவ்வளோ பெரிய வீச்சோட களத்தில் நின்னாங்க. 5Gன்னு ஒரு டெக்னாலஜி வரும்போது இன்னைக்கு தனியார் தானே அதை வந்து கையில் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அரசு நிறுவனமான அந்த பிஎஸ்என்எல் அதில் முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு இல்லை. அப்போ அரசு நிறுவனத்தை பலவீனப்படுத்தி இருக்கிறீர்கள். ஆனால் காங்கிரஸ் இவ்வளோ பெரிய பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி லாபத்தில் அதை கொளிக்க செய்திருக்கிறது. நட்டத்தில் இயங்குது அதனால வித்துட்டோம், நட்டத்தில் இயங்குது அதனால வந்து தொடர்ந்து நடத்த முடியல அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க பிஜேபி. எல்ஐசிக்கு என்ன பிரச்சனை? எல்ஐசி ஏன் தனியார் பங்குக்கு வந்து விற்கிறதுக்கு துடிக்கிறீங்க? எல்ஐசி லாபத்தில் தானே போகுது. எல்ஐசி வந்து இந்திய அரசாங்கமே தடுமாறினா கூட எல்ஐசியினுடைய நிர்வாகம் பொருளாதாரம் தடுமாறுறது இல்லை, அது காப்பாற்றுது இல்லை நம்மளை. ஏற்கனவே அது காப்பாற்றி இருக்குல்ல பல முறை. உலக பொருளாதாரமே சரிந்த போது கூட, வால் ஸ்ட்ரீட் வீழ்ந்த போது கூட இந்தியா வீழாமல் பாதுகாத்தது எதுன்னா எல்ஐசி போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயிர்நாடியான துறைகளை கூட, உயிர்நாடி நிறுவனங்களை கூட இந்த மோடி அரசு வேட்டையாடி கொண்டிருக்கிறது. இப்படி தான் பார்க்குறோம். அப்போ பிரியங்கா காந்தி இன்னைக்கு மக்கள்கிட்ட கன்வின்சிங்கான கேள்வி வைக்கிறாங்க. எங்கள் ஆட்சி காலத்தில் இதையெல்லாம் நாங்கள் உருவாக்கணும். இதையெல்லாம் உருவாக்குறதுங்கிறது சும்மா இல்லை. ஒரு பொதுத்துறை நிறுவனம் உருவாகுதுன்னா அது ஒரு அரசு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துது. அந்த இடத்துல அரசு வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படுற இடத்துல இடஒதுக்கீடு முறை உறுதிப்படுத்தப்படுது. அப்போ அரசு துறை நிறுவனம் என்பது அரசு வேலை வாய்ப்பை கொடுக்குது மக்களுக்கு. அரசு வேலை வாய்ப்புல எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த வாய்ப்பை இதுவரைக்கும் பெறாத மக்களுக்கான வேலை வாய்ப்பும் உறுதி செய்யப்படுது, இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படுது. 3 விஷயம் நடக்குது. ஒன்று அரசு துறை நிறுவனம், ஒன்று அது சார்ந்த வேலை வாய்ப்பு, அப்புறம் அதன் மூலம் வருகிற இடஒதுக்கீடு. இன்னைக்கு மோடி ஆட்சி தனியார் துறையை ஆக்கிட்டு இருக்கும்போது, எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த ஓபிசிக்கு எஸ்சி எஸ்டிக்கு யார் இடஒதுக்கீடு கொடுப்பா? எப்படி வேலை கிடைக்கும்? அரசு வேலைன்னு ஒன்று இருந்தால் தானே அதில் இடஒதுக்கீடு ஒன்று கடைபிடிக்க முடியும். தனியார்கிட்ட போய் இடஒதுக்கீடு தான் கேட்க முடியுமா? அம்பானி நிறுவனத்தில் போய், ஏர்போர்ட்டில் போய், துறைமுகத்தில் போய் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு கொடுன்னு இன்னைக்கு கேட்க முடியுமா? யார்கிட்ட கேட்குறது? எந்த தனியார் துறையில் போய் நீங்கள் கேட்க முடியும்? தனியார் துறை இடஒதுக்கீடை பாஜக ஏற்றுக்குமா? அப்போ அப்படி ஒரு வழிமுறையே இல்லை. அப்போ இடஒதுக்கீட்டையும் சேர்த்து காலி பண்ணுறார். பொதுத்துறை நிறுவனத்தை, அரசு வேலை வாய்ப்பை மட்டும் காலி பண்ணல பாஜக. மோடி வந்து பொதுத்துறை நிறுவனத்தை ஒழிக்கிறார், அரசு வேலை வாய்ப்பை ஒழிக்கிறார்னா இடஒதுக்கீட்டையும் ஒழிக்கிறார்னு அர்த்தம். ஆனால் வெளியே வந்து என்ன சொல்றாரு? இடஒதுக்கீடை காங்கிரஸ் ஒழிச்சிருங்கிறார். காங்கிரஸ் பொதுத்துறை நிறுவனத்தையும் அரசு வேலை வாய்ப்பையும் உருவாக்கியது, அதன் மூலம் இடஒதுக்கீட்டை உறுதி செய்தது. நீங்க பொதுத்துறை நிறுவனத்தை அழிச்சு வேலை வாய்ப்பை அழிக்கிறீங்க. வேலை வாய்ப்பு அளிக்கும் போது இடஒதுக்கீடு அழிஞ்சு போயிடும். பேப்பரில் இருக்கும் இடஒதுக்கீடுன்னு 27 விழுக்காடு 69 விழுக்காடு எல்லாம் பேப்பரில் இருக்கும். நடைமுறை எங்கே படுத்துவீங்க? நடைமுறைப்படுத்துறதுக்கு இருக்காதுல்ல. அப்படி வேலையே இருக்காதுல்ல, அப்படி ஒரு துறையே இருக்காதுல்ல, அப்படி ஒரு நிறுவனமே இருக்காதுல்ல.
அப்ப இடஒதுக்கீட்டையும் சேர்த்து காலி செய்கிறார். இதை ஓபிசி மக்கள்கிட்ட, எஸ்சி எஸ்டி மக்கள்கிட்ட இன்னைக்கு காங்கிரஸ் எடுத்துட்டு போகுது. பிரியங்கா எடுத்துட்டு போறாங்க, ராகுல் எடுத்துட்டு போறாரு, இந்தியா கூட்டணி தலைவர்கள் எடுத்துட்டு போறாங்க. அகிலேஷும் உத்தரப்பிரதேசத்துல மிக வீச்சோடு வந்து களத்தை தீர்மானிக்கிறார். இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு பெரிய கலக்கத்தை பிஜேபி கொடுத்துருக்குது. ஊபியினுடைய அந்த கள நிலவரமும் அதை வெளிக்காட்டுது. ஊபியில் ஆடிட்டுனாலே கவர்மெண்ட் ஆடிட்டுன்னு அர்த்தம். மோடி அரசு ஆடி போய்விடும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவங்க ஊபியில் பெறுற வெற்றியை வைத்து தான் மற்ற இடங்களில் கொஞ்சம் இடங்களை ஜெயிச்சு ஆட்சியை 2 முறை தக்க வச்சாங்க. இந்த முறை ஊபியில் பாதி சீட்டு பிஜேபி தாண்டினாலே பெரிய விஷயம் அப்படின்னு இன்னைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியிலிருந்து நமக்கு வரக்கூடிய தகவல்கள். அப்போ பாதி சீட்டு பிஜேபி போயிடுச்சுனாலே எங்கேயோ விழுந்துடும். அப்போ அங்கேயே விழுந்துரும்னா அப்புறம் நீங்கள் மற்ற மாநிலங்கள்லாம் கணக்கு போடுங்க. இப்போ கர்நாடகத்தில் பெருசாக நம்பிக்கிட்டு இருந்துச்சு பிஜேபி 26 சீட்டு அடிச்சிருவோம்னு. இப்போ என்ன நிலைமை அங்கே கர்நாடகத்தில்? இப்போ இன்னைக்கு பிஜேபியால் அதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அவங்க எதிர்பார்க்காத ஒரு அடி கர்நாடகத்தில் பெருசாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க. தென் மாநிலங்களில் வேறு எங்கேயும் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு. ஆந்திராவில் ஜெயிப்போம் அப்படின்னு அமித்ஷா சொல்லிக்கிட்டு இருந்தார். அங்கே வந்து மோடி போட்டோவை போட்டு ஒரு தேர்தல் அறிக்கையை கூட கொடுக்க முடியல சந்திரபாபு நாயுடால. அப்புறம் தேர்தல் அறிக்கையை வாங்குறதுக்கே பிஜேபி தலைவர் தயங்குறாரு, மறுத்துட்டாரு. இந்த அளவுக்கு தான் அவங்க கூட்டணி அங்கே இருக்கு. அப்புறம் இடஒதுக்கீடு, முஸ்லீம் இடஒதுக்கீடை எதிர்த்து பிஜேபி பேசிக்கிட்டு இருக்கு. அவர் முஸ்லீம் இடஒதுக்கீட்டுக்கு காரணமே நாங்க தான் தேர்தல் அறிக்கையில் உறுதிப்படுத்துறாரு சந்திரபாபு நாயுடு. அப்போ அங்கே அதுலேயே வந்து முரண்பாடு வந்து போச்சு. இப்படி பல பிரச்சனைகளில் அவங்க வந்து ஒரு ஜெல்லாகாம, கூட்டணி கூட்டணி சரியாக அமையாமல், அமைஞ்ச கூட்டணியும் கர்நாடகத்தில் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகி எல்லா இடமும் பிரச்சனைகள். எங்கேயுமே அவங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு இல்லை. பீகாரில் ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி அங்கே சிதறி போய் அவர் பையன் தலைமையில் உள்ள கட்சியிலிருந்து முக்கிய தலைவர்கள்லாம் வெளியேறி அங்கேயும் அவங்களுக்கு ஒரு சரியான கூட்டணி அமையல. நிதிஷ்குமார் வலுவிழந்த ஒரு தலைவர், நம்பகத்தன்மை இழந்த ஒரு தலைவர். அவரை கூட்டி வச்சுக்கிட்டு எப்படி மக்கள்கிட்ட இனி அவங்க பழைய வரவேற்பை பெற முடியும்? அதே சமயம் நிதிஷ்குமார் இப்படி பண்ணிட்டு போனதுனால இந்தியா கூட்டணிக்கு, தேஜஸ்விக்கு, காங்கிரஸுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு இன்னும் வந்து விசாலமாக இருக்குது. அப்படி ஊப்பிலையும் பிரச்சனை, பீகார்லையும் பிரச்சனை. மகாராஷ்டிரா முக்கியமாக, மகாராஷ்டிராவில் இவங்க வந்து உடன் பயணித்த கட்சியான, இவங்க கொள்கையில் ஒன்றி போன ஒரு கட்சியான சிவசேனாவையே இவங்க வந்து நிர்மூலமாக்கிட்டாங்க. அதை வந்து பாடாப்படுத்தி அந்த கட்சியிலிருந்து அடியாட்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்து முழுக்க அவங்கள வச்சு அந்த கட்சியை சிதைச்சதுனால சிவசேனா தொண்டர்கள் மத்தியில் இன்னைக்கு பிஜேபிக்கு எதிரான கோபம் பெருசாக இருக்குது. அதே மாதிரி சரத்பவார் கட்சியில் போய் அங்கேயும் மிகப்பெரிய கலகத்தை பண்ணி அஜித் பவாரை தனியாக எடுத்து அவரை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேக்டரை உருவாக்கி அதில் ஒரு பிரச்சனை பண்ணதுனால அந்த குரூப் பெரிய கோபத்தில் இருக்காங்க. இப்படி மகாராஷ்டிராவில் இன்னைக்கு மிகப்பெரிய சரிவு பிஜேபிக்கு. இப்படி எங்கே சொன்னாலும் எப்படி கணக்கு போட்டாலும் பாஜக இந்த முறை ராகுல் காந்தி சொன்னது போல 150 தாண்டுமா அப்படிங்கிறது தான் மீண்டும் மீண்டும் கேள்விக்குறியாக வந்து நிற்குது. ஆனால் வலதுசாரி தரப்பில் சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, அதாவது கள நிலவரம் வேறு மாதிரியா இருக்குது. இவங்க வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ராகுல் காந்தி போட்டியிட பயப்படுறாரு அமைதியில், அதனால தான் ரேபரில் நிற்கிறாரு. பிரியங்கா காந்தியும் ஸ்மிருதி இரானிக்கு எதிராக போட்டியிட பயப்படுறாருன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியா கூட்டணியில் பிரதமருக்கு தகுதியான ஆள் யாருமே இல்லைன்னு அமித்ஷா வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்தியா கூட்டணியே வந்து ஒரு மோசடி கூட்டணி அப்படின்னு தானே சொல்கிறாரு. அதாவது ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிறது, தோற்றத்தை இவங்க உருவாக்குறாங்க. பிஜேபி 400 சீட்டு ஜெயிப்போம், 400 சீட்டு ஜெயிப்போம், மோடி தான் மீண்டும் பிரதமர்னு இவர்கள் உருவாக்குவது தான் தோற்றம். காங்கிரஸ் வந்து தோற்றத்தைலாம் உருவாக்கல, களத்தை பிரதிபலிக்குது. இன்னைக்கு பார்க்குறோம்ல கூட்டம் எங்கே கூடுதுன்னு, யாருக்கு வரவேற்பு இருக்குதுன்னு களத்தில் பார்த்தாலே தெரியுதுல்ல. எந்த காங்கிரஸ் வேட்பாளர் வந்து எனக்கு சீட்டு வேண்டான்னு ஓடி போனார், பிஜேபி மிரட்டித்தான் அவங்க வந்து வாபஸ் வாங்கினாங்களே தவிர, ஆனால் பிஜேபியில் சீட்டு கொடுக்கப்பட்டவங்க சீட்டு வேணான்னு விட்டுட்டு போகிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம்ல. வேட்பாளர்களை பிஜேபி கடத்துது, பிஜேபி வேட்பாளரை போய் காங்கிரஸ் எங்கேயா கடத்துச்சா? பிஜேபி வேட்பாளரை போய் காங்கிரஸ் எங்கேயாவது மிரட்டுச்சா? இப்போ கடத்தவும் இல்லை, மிரட்டவும் இல்லை. ஏன் பிஜேபியில் சீட்டு கொடுத்தவங்கலாம் போட்டியிட விரும்பலைன்னு சொல்லிட்டு பாதியிலே போனாங்க? அப்போ அவங்களுக்கு தெரியுது ஜெயிக்க மாட்டோம், மீண்டும் பாஜக ஆட்சி வராதுன்னு. காஷ்மீரில் அந்த லடாக் எம்பி வந்து நாடாளுமன்றத்தில் அந்த 370 ரத்தில் அவ்வளோ உணர்ச்சி பொங்க பேசினார். இன்றைக்கி அவர் நிலைமை என்ன? அவருக்கு இப்போ எந்த கட்சியில் நிற்கிறாரு? அப்போ மேலே இருந்து கீழே வரைக்கும் பாருங்கள், நிலைமையே மாறி போச்சு. அப்போது தோற்றம் வந்து பிஜேபி ஏற்படுத்துது. தன்னுடைய பலவீனத்தை மறைக்க, களத்தில் தங்களுக்கு வந்து பழைய பிரச்சாரம் வந்து எடுபடலை அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்ட பிறகு தோற்றத்தை ஏற்படுத்தி ஒரு உளவியல் தாக்குதலின் மூலம் நம்ம வந்து வந்துருவோம்னு சொல்லி அப்படியாவது வந்துடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து அப்படி இல்லை. காங்கிரஸ் இன்றைக்கு மிகப்பெரிய எழுச்சியை பெற்றிருக்கிறது. அவங்க வைக்கக்கூடிய வாதங்களுக்கு மோடிகிட்ட பதில் இல்லை.
ரொம்ப காத்திரமான கனமான கேள்விகளை காங்கிரஸ் தரப்பு வைக்குது, இந்தியா கூட்டணி வைக்குது. அதுக்கு பதில் சொல்ல ஒரு முடியாமல் இந்த மாதிரி பாஜக வெளிப்படுறாங்க. இப்போ அமித்ஷா தகுதி வாய்ந்த தலைவர்களே இல்லை காங்கிரஸில், இந்தியா கூட்டணியில் சொல்லிக்கொள்ளும்படி ஒரு ஆளே இல்லை, ஒரு பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தலை அப்படின்னா சொல்கிறாங்க. பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்துறதுங்கிறது இந்திய அரசியலில் கிடையவே கிடையாது. எப்போவுமே காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்களே, எந்த பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி ஆட்சியை பிடிச்சாங்க? 2004 ஆட்சியை பிடிச்சாங்களா? யாரை முன்னிறுத்தி பிடிச்சாங்க? 2009 ஆட்சியை பிடிச்சாங்களா? யாரை முன்னிறுத்தி பிடிச்சாங்க? ஆட்சியை பிடிச்ச பிறகு மன்மோகன் சிங் தொடர்வார்னு அறிவித்தாங்க, அவ்வளோதான். மன்மோகன் சிங் தான் பிரதமர்னு அறிவித்தாங்க. மோடியின் வருகை தான் இந்த பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு மாயத்தை ஏற்படுத்தி குஜராத் மாடல்னு ஒன்றை காட்டி, அந்த குஜராத் மாடலும் அந்த மோடி மாயையும் 10 வருஷத்தில் என்னவாயிருக்குங்கிறது இன்னைக்கு சிரிச்சிருச்சுல்ல. குஜராத் மாடல்னு ஒரு மாடலே கிடையாது, அது ஒரு ஃபேக் மாடல் அப்படிங்கிறது இன்னைக்கு ப்ரூவ் ஏன்னா 10 வருஷமாக ஒரு மாடலையும் காணோம், ஒன்றையும் சொல்லிக்கொள்ளும்படி ஒரு திட்டமும் இல்லை, ஒன்றுமே வரல. மற்றபடி எல்லாமே வழக்கம் போல் பிஜேபியினுடைய அந்த விஷயங்கள் தான். ராமர் கோயில், பொது சிவில் சட்டம், அது இது முஸ்லீம் வம்புக்கு இழுக்கிறது, இதுதான் திரும்ப திரும்ப வந்திருக்குதே தவிர வேற என்ன வந்திருக்கு? சொல்லிக்கொள்ளும்படி ஒன்றுமே இல்லைல்ல. அப்போ இதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஆனால் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அதுதான் ஹீரோ. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயமாவது பிஜேபி தேர்தல் அறிக்கையில் அது போல் இருக்கா? பிஜேபி எதையுமே பேசலையே. தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ. தேர்தல் அறிக்கையை வைத்து தான் இன்னைக்கு காங்கிரஸ் களத்துக்கு போகுது. அதில் பேசப்பட்டிருக்கிற விஷயங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னால்தான் பிஜேபியால் அதுக்கு பதில் சொல்ல முடியல. பதில் இருந்தால் பதில் சொல்லணும்ல. இப்போ ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பேசுது, எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துறதை பற்றி பேசுது. காங்கிரஸுக்கு பதில் சொல்லக்கூடிய பிஜேபி என்ன சொல்லியிருக்கணும்? பாருங்கள், எங்கள் தேர்தல் அறிக்கையில் பாருங்கள், அவங்க இவ்வளோதான் கொடுப்பேன், நாங்கள் அதை விட கூடுதலாக கொடுப்போம், நாங்கள் சொல்லியிருக்கோம் பாருங்கன்னு சொன்னால் தான் அது பதில். ஆனால் அவங்க இந்துக்கள்கிட்ட இருந்து பிடுங்கி முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்க, 2 எரும மாடு இருந்தால் ஒன்றை பிடிச்சி கொடுத்துருவாங்க, தாலியை கழட்டி கொடுத்துருவாங்க, தங்கத்தை எடுத்து கொடுத்துருவாங்க, காரை எடுத்து கொடுத்துருவாங்க, வீட்டை எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு இல்லாத தகவலை, இல்லாத அவதூறை, பொய்யை வைத்து பிரச்சாரத்தை மோடி செய்கிறார்னா, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருப்பது ஒன்று, இவர் சொல்வது ஒன்று. இன்னொன்று, இவருடைய தேர்தல் அறிக்கையில் எதுவுமே இல்லை சொல்றதுக்கு. 10 ஆண்டு ஆட்சி சாதனைன்னு எதுவுமே இல்லை. 10 ஆண்டு ஆட்சி சாதனை எதுவும் இல்லை. இப்போ நாங்கள் வந்தா செய்வோம்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் காங்கிரஸ் இதையெல்லாம் சொல்லியிருக்கு, இப்படி இப்படி நாங்கள் செய்வோம், என்னென்ன செய்வோம்னு. அப்போ அதுதான் அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்குது. அப்போ பிரதமர் வேட்பாளர் என்பது அது ஒன்றும் பயன் கிடையாது. காங்கிரஸ் வைத்திருக்கிற தேர்தல் அறிக்கை கூட்டணி கட்சிகளையும் ஒருங்கிணைச்சிருக்குது, கூட்டணி கட்சிகளுடைய குரலுக்கு மதிப்பு கொடுத்துருக்குது, எல்லா மாநிலங்களுடைய உணர்வையும் அது பிரதிபலிக்குது, களத்தில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் மோடிக்கு மிகப்பெரிய அச்சத்தை. அதுவே ஒரு பின்னடைவாக இருக்குன்னு தானே மக்கள் சொல்கிறாங்க. இப்போ பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளர் மோடினா ஒரு பிம்பம் இருக்குது, அதே மாதிரி இந்தியா கூட்டணினா மக்கள் யாரை நம்பி ஓட்டு போடணும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? காங்கிரஸ் சொல்லியிருக்கிற வாக்குறுதிகளை நம்பி ஓட்டு போடுவாங்க மக்கள். ஏன் தனி மனிதர்களை நம்பணும்? ஒரு தலைவரை மட்டும் நம்பணும்? தத்துவத்தை நம்பட்டும். தத்துவத்தை நம்பி தானே மக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்போ தத்துவத்தை அடையாளப்படுத்துவதற்கு தான் தலைவர். அப்போ மோடியும் ஒரு தத்துவத்தை தான் அடையாளப்படுத்துகிறார். ஆர்எஸ்எஸ் தத்துவம், பிஜேபியினுடைய தத்துவம், ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய தத்துவத்தை தான் மோடி அடையாளப்படுத்துகிறார். ஆனால் அந்த தத்துவம் என்ன? அது எல்லா மக்களையும் உள்ளடக்கிய தத்துவமா? அது இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான தத்துவமா? அது மாநில உரிமைக்காக பேசுகிற தத்துவமா? ஒன்றுமே கிடையாதுல்ல. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் வைத்திருக்கிற தேர்தல் அறிக்கை என்பது இது எல்லாத்தையும் அடையாளப்படுத்துதில்ல. அது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இன்னைக்கு கிடச்சிருக்குது. அதனால தான் மோடி பதறாரு. இல்லைன்னா மோடி ஏன் பதற போறாரு? இவங்கெல்லாம் பார்வையாளர் மடத்தில் தான் உட்கார போகிறாங்க அப்படின்னு சொன்னவர் தானே மோடி 2 மாதத்துக்கு முன்னாடி. எதிர்கட்சிகளை பார்த்தா பரிதாபப்படுறேன்னு சொன்னவர் தானே. பரிதாபப்படுறேன்னு சொன்னவர், காங்கிரஸ்னு ஒரு கட்சியே இல்லைன்னு சொன்னவர், இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க? காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் அப்படி நடக்க போகுது, காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் இப்படி ஆகிடும், காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் அது செஞ்சிருவாங்க அப்படின்னு முழுக்க முழுக்க இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் காங்கிரஸ்காரங்க கூட பேசுறது கிடையாது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி கட்சியினர் கூட பேசுறது கிடையாது. முழுக்க முழுக்க பிஜேபியும் மோடி அமித்ஷாவும் தான் இப்போ காங்கிரஸ் ஆட்சி, இந்தியா கூட்டணி ஆட்சின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்னல் தான். இப்போ கர்நாடகாவுடைய கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏற்கனவே பாஜக தென் மாநிலங்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடிக்கிறதுல கர்நாடகா ஒரு முக்கியமான மாநிலம் சொல்லப்படுது. அங்கே அவங்க பின்னடைவாக தான் இருக்காங்க. பிரஜ்வல் ரேவண்ணா அவர்களுடைய அந்த பாலியல் சர்ச்சைக்கு பிறகு தொடர்ந்து அவர்கள் ஒரு பெரும் பின்னடைவாக தானே பார்க்கப்படுது. இது இந்த தேர்தலில் எதிரொலிக்குன்னு பார்க்குறீங்க? கட்டாயமாக எதிரொலிக்கும். அது எதிரொலிக்குங்கிறதுனால தானே பிஜேபி பதறுது. அது எதிரொலிக்காதுன்னா பிஜேபி அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்களே. அவங்க சும்மாவே இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் பின்வாங்க மாட்டாங்க. நாங்கள் நினச்சது தான், நாங்கள் வச்சது தான் சட்டம்னு பேசக்கூடிய ஒரு கட்சி.
ஆனால் இன்னைக்கு ரேவண்ணா விஷயத்தில் வந்து பதறதில்ல. அப்போ பதற்றம் ஏற்பட்டிருக்கிறதுனாலே அங்கே பெண்கள் ஓட்டு மிகப்பெரிய அளவுக்கு பிஜேபி கூட்டணிக்கு எதிராக திரும்பி இருக்கிறது அப்படிங்கிறது புரியுதில்ல. அது பிஜேபிக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ அவங்க பெரிய கணக்கு போட்டிருந்தாங்க. காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகிருக்கும், நாம் பூந்து விளையாடிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. 26 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னாங்க. இப்போ சொல்லட்டும் பார்ப்போம். அப்போ முதற்கட்ட தேர்தலையே கர்நாடகத்தில் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. இப்போ அதற்கிடையில் இந்த 2ஆம் கட்ட தேர்தல் கிட்டத்தட்ட 14 தொகுதி, இதில் ரொம்ப மோசமான பின்னடைவை சந்திப்பாங்கங்கிறது பிஜேபிக்கு புரிந்து விட்டது. அதனால தான் வந்து இப்போ வந்து திரும்ப அந்த மத உணர்வுகளை கூர்மைப்படுத்தி பாகிஸ்தானை பிடிக்கிறது, ராமர் கோயிலில் போய் நிற்கிறது, இதெல்லாம் வந்து தனிப்பட்ட நம்பிக்கைகளுக்காக போகிறது என்பது வேறு. ஆனால் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தினுடைய ஒரு அங்கமாக கோயிலுக்கு போகிறதையும், மத வழிபாட்டோடு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறது, மத வழிபாட்டோடு பிரச்சாரத்தை முடிக்கிறதுங்கிறத ஹைலைட் பண்ணுறதையும், 10 கேமராவை எடுத்துகிட்டு போய் அங்கே பல கோணங்களில் நின்று அதை படம் பிடிச்சு அதை நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு பிஜேபி துடிப்பதையும் பார்க்கும்போது அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை, படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் உணர்த்துது. நன்றி. நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.